அனைவருக்கும் வணக்கம். சற்று முன்பு இந்த சிறுமியை குறிவைத்தது ஏன் என ஆரப்பாக்கம் சிறுமியை பாலியல் வன்கொடுமை செய்த காமுகனின் பரபரப்பான வாக்குமூலம் தற்போது வெளியாகியிருக்கிறது. இது குறித்து விரிவாக தெரிஞ்சுக்கணும்னா இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள். இந்த வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இந்த காமுகனை உடனே தூக்கில் போடணும் அப்படின்னு நினைக்கிறவங்க இந்த வீடியோக்கு ஒரு லைக் பட்டனை ப்ரெஸ் பண்ணிடுங்க. நீங்கள் இது வரைக்கும் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே அந்த பெல் சிம்லையும் மறக்காமல் கிளிக் பண்ணிக்கோங்க. சரி, வாங்க இப்போ நாம் வீடியோக்குள்ளே போகலாம். கும்மிடிப்பூண்டி அருகே ஆரப்பாக்கம் செல்லியம்மன் கோவில் பகுதியை சேர்ந்தவங்க தான் 4ஆம் வகுப்பு படிக்கக்கூடிய 8 வயது சிறுமி. கடந்த 12ஆம் தேதி மதியமே ஸ்கூல் விட்டுருச்சு. இதனால் அரை நாள் என்பதால் மதியம் ஸ்கூல் விட்டதுமே அந்த சிறுமி தன்னுடைய பாட்டி வீட்டுக்கு நடந்து போயிட்டு இருந்திருக்காங்க. அப்போ ஒரு நபர் அந்த சிறுமியை பின்தொடர்ந்து போயிருக்காங்க. அப்போ அந்த சிறுமி யாரோ நம்மளை பின்தொடர்ந்து வராங்களே, அது யாராக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த நபருடைய முகத்தை பார்க்குறதுக்காக தான் கையில் இருந்த வாட்டர் கேனை கீழே போடுறாங்க. கீழே போட்டு குனிஞ்சு எடுக்கிறத மாதிரி அந்த நபருடைய முகத்தையும் பார்த்துட்றாங்க. அதுக்கப்புறம் அந்த நபர் அந்த சிறுமியை தாண்டி போன பிறகு சரி இவர் நம்மளை பின்தொடர்ந்து வரலை போல அப்படின்னு சொல்லிட்டு அந்த பெண் எந்திரிச்ச அடுத்த நொடியே அந்த வடமாநில வாலிபர் அந்த சிறுமியுடைய வாயை பொத்தி அருகில் இருந்த மாந்தோப்புக்குள்ளே தூக்கிட்டு போகிறாரு. தூக்கிட்டு போய் கத்தியை காட்டி அந்த சிறுமியை மிரட்டி அவராக பாலியல் வன்கொடுமை அந்த சிறுமியை செய்கிறாரு. அதன் பிறகு அங்கிருந்து அவர் தப்பி ஓடுறாரு. உடனே பாதிக்கப்பட்ட அந்த சிறுமி தனக்கு நடந்த கொடுமைகள் குறித்து நேரடியாக தன்னுடைய பெற்றோர்கிட்ட போய் சொல்கிறாங்க. இந்த மாதிரி நான் ஸ்கூலு விட்டு வரும்போது என்னை ஒருத்த வாயை பொத்தி மாந்தோப்புகளை தூக்கிட்டு போயிட்டு என்னை இந்த மாதிரி பண்ணிட்டான் அப்படின்னு சொல்லி அழுதுகிட்டே சொல்லியிருக்காங்க. இதை கேட்டு அந்த பெற்றோர்கள் அதிர்ச்சி அடைந்து உடனடியாக தன்னுடைய குழந்தையை தூக்கிக்கிட்டு கும்மிடிப்பூண்டி அரசு மருத்துவமனைக்கு போயிட்டு முதலுதவி சிகிச்சை அளிச்சிருக்காங்க. அதன் பிறகு பொன்னேரி அரசு மருத்துவமனைக்கு போயிட்டு அந்த குழந்தைக்கு தீவிரமான சிகிச்சையும் அளிச்சிருக்காங்க. இந்த உடனடியாக அந்த பெற்றோரும் தன்னுடைய பிள்ளைக்கு நடந்த இந்த கொடுமையை குறித்து காவல் நிலையத்தில் புகார் கொடுக்குறாங்க. அந்த புகாரின் பேரில் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருந்த அந்த 8 வயது சிறுமிக்கிட்ட போலீஸார் என்னமா நடந்துச்சு, அவன் யாருன்னு உனக்கு தெரியுமா அப்படின்னு சொல்லி விசாரிச்சிருக்காங்க. அப்போ தான் அந்த சிறுமி போலீஸார்கிட்ட சொல்லியிருக்கு, அந்த நபர் யாருன்னு எனக்கு தெரியாது, அவன் ப்ளூ கலரில் ஒரு டிஷர்ட் போட்டிருந்தான், வாயெலாம் பாக்கு போட்ட மாதிரி இருந்துச்சு, அவன் பல்லெல்லாம் பாக்கு கரையாக இருந்துச்சு, மேலும் அவனுக்கு 2 பற்கள் உடைஞ்சிருந்துச்சு, கையிலையும் ஒரு டேட்டு போட்டிருந்தான், மேலும் அவன் அணிந்திருந்த அந்த நீல நிறத்தில் அணிந்திருந்த அந்த டிஷர்ட்டில் கூட இரத்தக்கரை இருந்துச்சு, அது இரத்தக்கரையா இல்லை அவன் போட்டிருந்த அந்த பாக்கோட கரையான்னு எனக்கு தெரியல அப்படின்னு சொல்லிட்டு அந்த பெண் அந்த குடும்பத்தை பற்றின முழு விவரத்தையும் தைரியமாக போலீஸார்கிட்ட சொல்லிச்சு. இதன் காரணமாக அந்த சிறுமி கூறிய இந்த அடையாளங்களை வைத்து போலீஸார் அனைத்து ரயில் நிலையங்களிலும் தேடுதல் வேட்டையை மேலும் தீவிரப்படுத்தினாங்க. அந்த சிறுமி தன்னை பாலியல் பலாத்காரம் செஞ்சவன் ஹிந்தி பேசினா அவன் ஒரு வடமாநில வாலிபனாக இருக்கும் அப்படின்னு சொன்னதால் சந்தேகத்துக்கு இடமான வடமாநில இளைஞர்களுடைய 100க்கும் மேற்பட்ட புகைப்படங்களை அந்த சிறுமியிடம் காண்பிச்சிருக்காங்க. ஆனால் அதையெல்லாம் பார்த்த அந்த சிறுமி இவங்க யாருமே இல்லை அப்படின்னு சொல்லி ரொம்ப உறுதியாகவே சொல்லியிருக்கு. அதன் பிறகு சம்பவ இடத்துல பொருத்தப்பட்டிருந்த அந்த சிசிடிவி காட்சிகளை கைப்பற்றி அந்த வீடியோவை கொண்டு சிறுமி கிட்ட காட்டும்போது தான் இவன் தான் என்னை பாலியல் வன்கொடுமை செய்தான் அப்படின்னு சொல்லிட்டு அந்த வீடியோவை பார்த்து அந்த சிறுமி இந்த குற்றவாளியை உறுதி செஞ்சாங்க. அப்போ சரியாக அந்த சிறுமி தன்னை பாலியல் வன்கொடுமை செய்த அந்த வடமாநில வாலிபரை கரெக்டாக அடையாளம் காட்டுறாங்க. இதற்கிடையில் இந்த சிறுமியை பாலியல் வன்கொடுமை செய்த அந்த வாலிபரை கைது செய்ய வலியுறுத்தி கிராம மக்களும் அரசியல் கட்சியினர் காவல் நிலைய முற்றுகை போராட்டத்திலும் ஈடுபடுறாங்க. இது தொடர்பாக 10 நாட்களுக்கு மேலாக விசாரணை நடந்த நிலையில் சம்பந்தப்பட்ட அந்த வடமாநில வாலிபர் குறித்து தகவல் தெரிவித்தால் 5 லட்சம் ரூபாய் சன்மானம் வழங்கப்படும் அப்படின்னு சொல்லி போலீஸார் அறிவிக்கிறாங்க. போலீஸார் தனிப்படை அமைத்து தீவிரமான தேடுதல் வேட்டை நடத்தியும் கூட அந்த வடமாநில வாலிபரை கண்டுபிடிக்க முடியாததால் சரி மக்களுடைய உதவியாக நமக்கு கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த நபரை பற்றிய அடையாளம் சொன்னால் அவருக்கு 5 லட்சம் ரூபாய் சன்மானம் வழங்கப்படும் அப்படின்னு சொல்லிட்டு போலீஸார் அறிவிப்பும் வெளியிடுறாங்க. மேலும் டிஐஜியான அஸ்ராகார் தலைமையிலையும் தனிப்படை போலீஸார் அந்த பாலியல் வன்கொடுமை செய்த அந்த வடமாநில வாலிபனை தீவிரமான தேடுதல் வேட்டையும் நடத்திட்டு வராங்க. அதே சமயம் ஆந்திரா மாநிலமான சூலூர்பேட்டை, நெல்லூர், குண்டூர் மற்றும் புறநகர் பகுதி ரயில்களிலும் தனிப்படை போலீஸார் ரகசிய கண்காணிப்பு பணிகளையும் ஈடுபட்டு வந்தாங்க. இந்த நிலையில தான் கடந்த 26ஆம் தேதி சென்னை சென்ட்ரல் புறநகர் ரயில் நிலையத்திலிருந்து நெல்லூர் செல்லக்கூடிய மின்சார ரயிலில் அந்த சிறுமியை பாலியல் பலாத்கார வழக்கில் தொடர்புடைய அந்த வடமாநில வாலிபரின் முகச்சாடையில் ஒருத்தர் கஞ்சா போதையில் ஏறுவதை தனிப்படை போலீஸார் கண்காணிக்கிறாங்க. அந்த நபருடனே தனிப்படை போலீஸார் அதே ரயிலில் பயணமும் செய்கிறாங்க. அப்போது அவரது உருவத்தை செல்ஃபோனில் பணம் பிடித்து கும்மிடிப்பூண்டி டிஎஸ்பியான ஜெய்க்கு வாட்ஸ்அப் மூலமாக அனுப்பி அந்த பெண்ணை பாலியல் வன்கொடுமை செய்தது இந்த வடமாநில இளைஞர் தான் அப்படிங்கிறதையும் உறுதி செய்கிறாங்க. அதன் பிறகு அடுத்த ஸ்டேஷன் எங்கே வருது அப்படிங்கிற தகவலை சொல்கிறாங்க.
உடனடியாக சூலூர்பேட்டை ரயில் நிலையத்தில் இந்த ரயில் வந்து நின்றதுமே அந்த வாலிபர் வந்து கீழே இறங்கி அங்கே இருக்கக்கூடிய ஒரு பெட்டி கடையில் அமர்ந்து எதையோ சாப்பிட்டுட்டு இருந்தார். அப்போ தனிப்படை போலீஸார் அவரை சுற்றி வளைத்து அங்கே அதிரடியாக கைதும் செஞ்சாங்க. சூலூர்பேட்டையில் அந்த வாலிபரை கைது செஞ்சு உடனடியாக ஆரப்பாக்கம் காவல் நிலையத்துக்கு விசாரணைக்கு அழைத்து வந்தாங்க. இதனை அறிந்த கிராம மக்கள் உடனடியாக ஆரப்பாக்கம் காவல் நிலையத்தை முற்றுகையிட்டு அந்த கொடூரனை எங்கள் கையிலே கொடுங்க, நாங்களே அவனை அடித்து சாகடிச்சிடறோம் அப்படின்னு சொல்லி அங்கே கத்திக்கிட்டே இருந்தாங்க. இதனால் அங்கே பெரும் பரபரப்பு ஏற்பட்டுச்சு. இதனால் அந்த வடமாநில வாலிபரை காரில் ஏற்றி சென்று ரகசியமான இடத்துல வைத்து தனிப்படை போலீஸார் வந்து விசாரணை நடத்தினாங்க. முதற்கட்ட விசாரணையில் அவர் வந்து சூலூர்பேட்டையில் இருக்கக்கூடிய ஒரு ஹோட்டலில் வந்து வேலை செய்தபடியே கஞ்சா போதையில் வாரம் ஒரு நாள் விடுமுறை அன்று ஆரப்பாக்கம், அக்கம்மாப்பேட்டை உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் ரயிலில் வந்து சுற்றி வரதையே வழக்கமாக வச்சுருக்காரு. அப்போ தனியாக செல்லக்கூடிய சிறுமிகள் மற்றும் இளம் பெண்களிடம் பாலியல் அத்துமீறலில் ஈடுபடுவதையும் வழக்கமாக வச்சுருக்காரு. மேலும் போலீஸ் நடத்திய விசாரணையில் அந்த சிறுமியை தான் பாலியல் வன்கொடுமை செய்ததையும் அந்த காமுகன் ஒத்துக்கிட்டான். பிடிப்பட்ட அந்த குற்றவாளி சிறுமியை ஏன் டார்கெட் பண்ண, சிறுமியை நான் எப்படி நெருங்கினேன், அன்னைக்கு அது என்ன நடந்துச்சு அப்படிங்கிறத போலீஸார்கிட்ட வந்து வாக்குமூலமாக தெரிவிச்சிருக்கான். இது தற்போது பெரும் அதிர்ச்சியை வந்து ஏற்படுத்தியிருக்கு. அந்த குற்றவாளியுடைய பேர் வந்து ராஜு விஸ்வகர்மா. இவர் சூலூர்பேட்டையில் இருக்கக்கூடிய ராஜஸ்தான் தாபா அப்படிங்கிற ஒரு ஹோட்டலில் வந்து வேலை செஞ்சுட்டு வந்திருக்காரு. வார விடுமுறை நாட்களில் உள்ளூர் ரயிலில் சுற்றி திருவதையை வந்து வழக்கமாக வச்சுருக்காரு. குறிப்பாக மத்திய வேளைகளில் ரயில் நிலையங்கள் வெறிச்சோடி இருக்கக்கூடிய சமயங்களில் பெண்களை நோட்டமிட்டும் வந்திருக்கான். அப்படி தான் கடந்த ஜூலை மாதம் 12ஆம் தேதி சூலூர்பேட்டை செல்வதற்காக ரயிலில் சென்று கொண்டிருந்த ராஜு ஆரப்பாக்கம் ரயில்வே நிலையத்தில் நின்று நோட்டமிட்டு இருந்திருக்கான். அப்போ ஒரு பெண் வந்து தனியாக செல்வதையும் பார்த்துருக்கான். ரயில் நிலையத்தில் இருந்து அந்த பெண்ணை ராஜு பின்தொடர்ந்துட்டே போயிருக்கான். அந்த பெண்ணை ஏதாவது செய்யணும், அந்த பெண்ணுக்கு பாலியல் தொல்லை கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பெண்ணை பின்தொடர்ந்துட்டே போயிருக்கான். ஆனால் கொஞ்சம் தூரம் அந்த பெண் சென்றதுமே இன்னொரு பெண் வந்து அந்த பெண்ணை வந்து அழைச்சிட்டு போயிட்டாங்க. அந்த பெண்ணை ஏதாவது செய்யணும்னு சொல்லி பின்தொடர்ந்து வந்த அந்த ராஜுக்கு இது பெரிய ஏமாற்றமாக இருந்துச்சு. அதன் பிறகு அந்த ரயில்வே நிலையத்திலிருந்து கொஞ்சம் தொலைவில் இருந்த ஒரு பெட்டி கடையில் போய் நின்றுட்டு மீண்டும் அந்த பக்கம் யாராவது போகிறாங்களா, தனியாக ஏதாவது ஒரு பெண் போகுதா அப்படின்னு சொல்லி அந்த பெட்டி கடையில் நின்று நோட்டமிட்டிருக்கான். அப்போ தான் மதிய நேரத்தில், அதாவது பள்ளி அரை நாள் வகுப்பை முடிச்சுட்டு தன்னுடைய பாட்டி வீட்டுக்கு செல்வதற்காக அந்த பகுதிக்கு வந்திருக்காங்க அந்த சிறுமி, 8 வயது சிறுமி. இதனை தனக்கு சாதகமாக பயன்படுத்தி கொண்ட ராஜு சிறுமியை பின்தொடர்ந்து போயிருக்கான். அப்போது மதிய நேரம் என்பதால் அங்கே ஆள் நடமாட்டம் குறைவாக தான் இருந்துச்சு. தன்னை யாரோ வந்து பின்தொடர்ந்து வருவதாக சந்தேகமடைந்த அந்த சிறுமி தன்னுடைய வாட்டர் பாட்டிலை கீழே தவற விடுவது போல நடித்து பின்னே வருவதை வந்து நோட்டமிட்டிருக்காங்க. அப்போது ராஜு சாதாரணமாக செல்வது போல் அந்த சிறுமியை விட்டு ஒரு 4 அடி தூரம் கடந்து போயிருக்காரு. அப்போ அந்த சிறுமி ஒன்றுமில்லை போல அப்படின்னு நினச்சிக்கிட்டு தன்னுடைய வாட்டர் பாட்டிலை எடுத்துக்கிட்டு பையில் வச்சுட்டு திரும்ப நடக்க ஆரம்பிக்கும் போது தான் உடனே அந்த சிறுமி அருகே சென்று அவன் அந்த சிறுமியோடைய வாயை மூடி அருகில் இருக்கக்கூடிய மாந்தோப்புகளை இழுத்து சென்று அந்த சிறுமியிடம் கத்தியை காட்டி மிரட்டி பாலியல் வன்கொடுமையும் செஞ்சுருக்கான். இதுதான் அன்னைக்கு நடந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு போலீஸார்கிட்ட அந்த காமுகன் பரபரப்பான வாக்குமூலமும் கொடுத்துருக்கான். ராஜு விஸ்வகர்மாவுடைய பின்னணி குறித்து விசாரிக்கும் போது அவருக்கு திருமணமானவர் என்றும் மனைவி மற்றும் ஒரு குழந்தை இருப்பதாகவும், ராஜு மீது ஏற்பட்ட வெறுப்பால் அவருடைய மனைவி குழந்தையுடன் வந்து அவரை விட்டு பிரிந்து சென்று விட்டதாகவும் தெரிய வந்திருக்கு. இதனால் விரக்தியில் இருந்த ராஜு இது போன்ற கொடூரமான செயல்களில் ஈடுபட்டு இருப்பதும் போலீஸாருடைய விசாரணையில் தெரிய வந்திருக்கு. இந்த விசாரணையில் மேலும் ஒரு அதிர்ச்சியான தகவல் போலீஸாருக்கு தெரிய வந்திருக்கு. அதாவது தன்னை வந்து போலீஸார் வந்து தேடுறாங்க, தன்னை தீவிரமாக தேடிட்டு இருக்காங்க அப்படிங்கிற விவகாரமே அவனுக்கு தெரியாதான். மேலும் தான் அந்த சிறுமியை பாலியல் வன்கொடுமை செய்ததை யாரும் கண்டுபிடிக்க மாட்டார்கள் எனவும் அவன் நினைச்சிருக்கான். அதனால் சம்பவத்தன்று அவன் அணிந்திருந்த அதே நீல நிற டிஷர்ட்டை அணிந்து மிகவும் கேஷுவலாகவே ரயில் நிலையத்துக்கு அவன் வந்திருக்கான். அந்த சமயத்தில் தான் தன்னுடைய புகைப்படங்கள் ரயில் நிலையத்தில் ஒட்டப்பட்டிருப்பதை பார்த்து அவன் அதிர்ச்சி அடைந்திருக்கான். அவன் அங்கிருந்து தப்பிப்பதற்குள் தான் அவரை ரயில்வே போலீஸாரும் தனிப்படை போலீஸாரும் சுற்றி வளைத்து பிடித்து விட்டனர். ஒருவேளை அன்னைக்கு மட்டும் போலீஸார் இந்த குற்றவாளியை பிடிக்காமல் போயிருந்தா ராஜு தன்னுடைய சொந்த ஊரான அசாமோ அல்லது வேறு ஏதாவது ஒரு மாநிலத்துக்கு தப்பிச் செல்ல வாய்ப்பு ஏற்பட்டிருக்கும். இதனால் இந்த குற்றவாளியை இறுதி விட பிரிக்க முடியாத ஒரு சூழல் கூட ஏற்பட்டிருக்கலாம். தற்போது நீதிமன்ற காவலில் அடைக்கப்பட்டிருக்கக்கூடிய ராஜுவிடம் போலீஸார் தீவிரமான விசாரணையும் நடத்திட்டு வராங்க. ராஜு இது போன்ற சம்பவங்களில் தொடர்ச்சியாக ஈடுபட்டு இருக்கிறானா, அவனுடைய பின்புலத்தில் வேறு யாரேனும் இருக்கிறார்களா என்ற கோணத்திலும் போலீஸார் தீவிரமான விசாரணை நடத்திட்டு வராங்க. இந்த வீடியோவை பற்றிய உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறத கீழே இருக்கக்கூடிய கமெண்ட் செக்ஷனில் மறக்காமல் சொல்லுங்கள். முடிந்த அளவுக்கு இந்த வீடியோவை மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். மேலும் இது போன்ற பல வீடியோக்களை பார்க்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.